தமிழ்செல்வி மனசுக்குள் கொதித்துக் கொண்டிருந்த கோபத்தையும் வேதனையையும் அடக்கிக் கொண்டு நேராக சேது வீட்டின் வாசலுக்கு வந்தாள். அவள் முகத்தில் இருந்த உறுதி அங்கே இருந்த யாரையும் பதற வைக்கக்கூடியதாக இருந்தது. வீட்டின் முன்பு நின்றவுடன், வீட்டில் இருக்கிறவர்கள் யாராவது வெளியே வாங்க என்று உரக்க குரல் கொடுத்தாள். அந்த சத்தம் கேட்டதும் கருப்பு வேகமாக வெளியே ஓடி வந்தார். தமிழ் செல்வியை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் போனது. தமிழ் அம்மா, நீங்க இங்க என்னத்துக்குமா வந்திருக்கீங்க என்று பதற்றமாக கேட்டார். ஆனால் தமிழ் செல்வியின் கண்கள் வேறு எதையும் பார்க்கவில்லை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க அண்ணே, நான் யாரையும் பார்க்கத்தான் வந்திருக்கேன் என்று உறுதியான குரலில் கூறினாள். கருப்பு அவளை சமாதானப்படுத்த முயன்று, உள்ள வாங்கம்மா, முதல்ல உட்கார்ந்து பேசலாம் என்றார். ஆனால் தமிழ் உடனே மறுத்தாள். நான் இங்க உறவு கொண்டாட வரல, நான் வந்த காரணம் வேற, அதனால எல்லாரையும் வெளியே வர சொல்லுங்க என்று சொல்லி அங்கேயே நின்றாள். தமிழின் குரல் வீட்டுக்குள் எதிரொலித்தது. சில நொடிகளில் மோகனா அவசரமாக வெளியே வந்தார். தமிழ் செல்வியை பார்த்ததும் முகம் மாறிப்போனது. தமிழ் செல்வி, ஏன் இப்படி திடீர்னு வந்திருக்க என்று கேட்டார். உடனே தமிழ் செல்வி, என் குழந்தைய வாங்கிட்டு போக வந்திருக்கேன், எந்த உரிமையில என் குழந்தையை இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க என்று நேராக கேட்டாள். அந்த வார்த்தைகள் மோகனாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அவர் பதில் சொல்ல முடியாமல் நின்றார். அப்போதுதான் ஈஸ்வரியும் வெளியே வந்தாள். அவள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தாலும் வெளியில் அமைதியாக நடித்தாள். உன் குழந்தைய நாங்க ஒன்னும் பிடிச்சு வச்சிருக்கல, உனக்கு வேணும்னா எடுத்துட்டு போ என்று சொன்னாள். ஆனால் தமிழ் செல்வி அதில் நம்பிக்கை வைக்கவில்லை. வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது, என் குழந்தையை இப்பவே கொண்டு வாங்க என்று உறுதியாக கூறினாள். ஈஸ்வரி உள்ளே சென்று குழந்தையை கொண்டு வர நினைத்தபோது சேதுவின் குரல் கேட்கப்பட்டது. சின்னம்மா என்ற அந்த ஒரு குரல் அனைவரையும் நிறுத்தியது. சேது அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் கோபமும் பிடிவாதமும் கலந்திருந்தது. அவ வந்துட்டாள்னு குழந்தைய உடனே கொடுத்துருவீங்களா? இது என் குழந்தை, என் இரத்தம். என் அனுமதி இல்லாம யாராலும் இந்த குழந்தையை எங்கேயும் அனுப்ப முடியாது என்று சத்தமாகச் சொன்னான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் ஈஸ்வரி அமைதியாக நின்றாள். தமிழ் செல்வி அவனை நேராக பார்த்தாள். உன் குழந்தையா? இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வருது என்பதே ஆச்சரியமாயிருக்கு என்று கசப்பாகச் சிரித்தாள். தமிழ் செல்வியின் அந்த சிரிப்பிலிருந்த வேதனை சேதுவை ஒரு நொடி குலைய வைத்தது. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டவில்லை. நீ எவ்வளவு பேசினாலும் உண்மை மாறாது. இந்த குழந்தை என் இரத்தம், நான் வளர்க்கிறேன் என்றான். உடனே தமிழ், எப்போ இருந்து உனக்கு இந்த பாசம் வந்துச்சு? நான் கர்ப்பமாக இருந்தப்போ இந்த குழந்தை உன்னுடையது இல்லைன்னு சொன்னது நீதானே? இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவமானப்படுத்தியது நீதானே? அப்போ இல்லாத பாசம் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு என்று கேள்வி எழுப்பினாள். அந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் சொல்ல முடியாமல் சேது முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் தன் பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அங்கே நின்றிருந்தவர்கள் எல்லோரும் அமைதியாக இந்த வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்தனர். தமிழ் செல்வி தொடர்ந்து பேசினாள். நான் உன்னை நம்பி வந்த நாள் என்னை நீ தள்ளிவிட்டாய். என் வயிற்றில் இருந்த குழந்தையை கூட ஏற்க மறுத்தாய். இன்று அந்த குழந்தை பிறந்த பிறகு மட்டும் உனக்கு பாசம் வந்திருக்கிறது. அது பாசமா இல்ல சுயநலமா என்று கேட்டாள். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதை குத்தின. ஆனால் அவன் கோபமாக, எதுவா இருந்தாலும் இந்த குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். தமிழ் செல்வி